ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்ச ஒரு ப்ராடக்ட் வாங்கியாச்சு, ட்ரை பண்ணியாச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வேறு ஒன்றும் இல்லை, சியோல் ஸ்கின்னோட ஃபுட் பீலிங் மாஸ்க் ரொம்ப நாளாக வைரலாக போயிட்டு இருந்தது. இது எப்படி இருக்கும், இது பீல் ஆகி வருமா என்னன்னு பெரிய குழப்பம். சரி பார்ப்போம், எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுது, நல்லா அப்படியே சாஃப்ட் ஆக்குது அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஒரு வழியாக செக் பண்ணிவிட்டு ஒரு தைரியத்தை வர வச்சு வாங்கியாச்சு. இது ஒன்றும் இல்லை, உள்ளேருந்து எடுத்தால் இந்த மாதிரி 2 கவர் கொடுத்துருக்காங்க. இந்த கவரை நீங்கள் உங்களோட 2 ஃபுட்லையும் போட்டுட்டு அந்த கம் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதில் ஒட்டிக்கும். அதை நல்லா சுற்றி அப்படியே பேஸ்ட் பண்ணிட வேண்டியதான். பேஸ்ட் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் 2 ஹவர்ஸ் வரைக்கும் அப்படியே விடலான்னு அவங்க இன்ஸ்ட்ரக்ஷனில் போட்டிருந்தாங்க. நான் ஆனால் 1.5 மணி நேரம் தான் விட்டுட்டு அதை எடுத்துட்டேன். ஏன்னா நம்ம பாட்டுக்கு ரொம்ப நேரம் போட்டு நம்ம ஸ்கின் லேயராக இருக்கும். ஸோ ஒரு லேயராக நமக்கு எக்ஸ்ட்ரா டைம் விட்டு நிறையா லேயர் எடுத்துகிட்டு வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு பயந்துட்டு நான் கரெக்டாக 1.5 மணி நேரம் விட்டேன். 1.5 மணி நேரம் கழித்து எடுத்து பார்க்கும்போது அப்படியே ஒரு சீரம் தேய்ச்சா ஒரு க்ளோ இருக்கும்ல, ஒரு பிரைட்னஸ் இருக்கும்ல, அது மாதிரி நல்லா சப்பிளாக சாஃப்டாக சூப்பராக இருந்தது. மற்றபடி ஸ்கின் பீல் ஆகிற மாதிரியோ இரிட்டேஷனோ எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு அலோவேரா ஜெல் தேய்ச்சா என்ன கூலிங்காக இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி அவங்க கொடுத்துருக்க 2 ஹவர்ஸ் வரைக்கும் நான் வைக்கல. அதை நான் மென்ஷன் பண்ணி சொல்லிடுறேன். உங்கள் ஸ்கின்னுக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரில. ஸோ ட்ரை பண்ணி பார்க்குறதா இருந்தால் 1.5 ஹவர்ஸ் இல்லை 1 ஹவர்லேயே எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இப்போ 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஒரு சில பேர்லாம் ஓவர் நைட் விட்டுட்டேன்னு போட்டிருந்தாங்க. நம்ம ஸ்கின்னுக்கு என்ன ரியாக்ட் ஆகும்னு தெரியாது. நம்ம வேறு நல்லா தூங்கிட்டு இருப்போம், தூக்கத்தில் என்ன நடந்தாலும் நமக்கு தெரியாது. சிஸ்டர் 2 மணி நேரத்துக்கு மேலே விட்டால் உங்களுக்கு எதுவும் ஐடியா இருக்கா என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக எனக்கு தெரியாது. ஒரு 1 வீக் கழித்து எனக்கு செம்ம டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு, அப்படியே மீன் தோல் உரிக்கிற மாதிரி உறிஞ்சு வந்தது. எந்த பெயினும் இல்லை, அப்படியே சாஃப்டான ஸ்கின். எனக்கு உறிஞ்சு வர இடத்துல சாஃப்டான பேபி ஸ்கின் மாதிரி இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ரெகுலராக மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணேன், டெய்லியுமே யூஸ் பண்ணேன். மாய்ஸ்சரைஸ்டாக பார்த்துக்கோங்க காலை. அதே மாதிரி நீங்களும் வாங்கிட்டிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் வாங்கிட்டேன் சிஸ்டர்.